ஹாய் குக்கிங் டைம் சேனலில் இன்றைக்கி மைதா ஒரு பங்குன்னா கோதுமை மாவு ஒரு பங்கு ரெண்டும் சமமாக எடுத்து உப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எள்ளு பெருங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் பொடி பண்ணி போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. ஒரு டம்ளர் மைதானா ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதில் இது ஜீரகம் எள்ளு காஞ்ச மிளகாய் பொடி பண்ணி போட்டிருக்கேன், கருவேப்பிலை பொடி பண்ணி போட்டிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன், உப்பு கொஞ்சமாக எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி காரத்துக்கு எல்லாம் இதிலே போட்டாச்சுங்க. பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை சப்பாத்தி மாதிரி தேய்க்கணுங்க. பாருங்கள், இதை தேய்ச்சி வச்சுட்டேன். தேய்ச்சி வச்சு இது மாதிரி இந்த கரண்டி சர்க்கரை கரண்டியால் இதை டைமண்ட் ஷேப்பில் இதை எப்படி பண்ணணும் பண்ணிவிட்டு இதை எல்லாமே எடுத்து தட்டில் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் இது மாதிரி அடுப்பில் வச்சுருக்கேன்தாங்க, சூடு பண்ணி இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுருந்தேன், எண்ணெய் நல்லா ஹீட்டாகிடுச்சு. நல்லா பாருங்கள் வந்துட்டுருக்கு. இந்த இதெல்லாம் அடங்கின உடனே அப்படியே எடுத்துடுற வேலை. பாருங்கள், ஒரு டம்ளர் மைதா ஒரு டம்ளர் கோதுமை மாவு உப்பு போட்டு பிசைஞ்சி அதுலேயே ஜீரகம் எள்ளு பெருங்காயம் காஞ்ச மிளகாய் பொடி பண்ணி போட்டிருக்கேன், கருவேப்பிலை பொடி பண்ணி போட்டிருக்கேன், எல்லாம் போட்டு பிசைஞ்சி தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் கோதுமை மைதா கார சிப்ஸு ரெடிங்க. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.